Welcome back to Wake Up Your Vocab. This is Malav, your English tutor. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா house related ஆன vocabularies நம்ம பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த பேய் விரட்டுதல் அப்படின்றதுக்கு என்ன வெக்காபுலரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரைட் ஆன்சர் இஸ் எக்ஸாசிசம். மோஸ்ட் ஆஃப் யூ ஹாவ் கிவன் த ரைட் ஆன்சர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஹவுஸ் அதை நம்ம சொல்லும்போது முற்றத்துலன்னு சொல்லுவோம், அப்புறம் கொல்லப்புறத்துலன்னு சொல்லுவோம், அப்புறம் என்ன சொல்லுவோம், மொட்டை மாடியிலன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட லெசன். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் கோர்ட்யார்ட். கோர்ட்யார்ட் அப்படின்றது இட் இஸ் அன் ஓப்பன் ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விச் இஸ் கவர்ட் பை வால்ஸ் ஆர் ஃபென்ஸ். ஒரு வேலியாலேயோ அல்லது ஒரு வாலால் கவராக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டேபிள்ஸ் ஆர் செட் இன் த கோர்ட்யார்ட். கோர்ட்யார்டில் நிறைய டேபிள்ஸாக போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீட்டின் கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் பேக்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த கிட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பேக்யார்ட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க கொல்லப்புறத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் டெரேஸ். டெரேஸ் அப்படின்றது இதுவும் என்னது, இட் இஸ் அன் ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஃப்ளாட் ஏரியா தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மொட்டை மாடி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் டெரேஸ் அப்படின்னு சொல்லலாம். த டின்னர் வாஸ் சர்வ்டு இன் த டெரேஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு நைட்டு டின்னர் மொட்டை மாடியில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் லான்ச். கம் த்ரூ டு த லான்ச். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, லான்ச் அப்படின்றது இட் இஸ் அ பப்ளிக் ஏரியா வேர் பீப்புள் கேன் கம் அண்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ். ஹோட்டலில் இந்த மாதிரி பிளேசஸில் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கில் பப்ளிக் ஒரு ஏரியா, வெளியில் பீப்புள் வெளியிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா தே கேன் கம் அண்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸ், ஒரு கவுச் இந்த மாதிரி போட்டு இருக்கும் இல்லையா, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டல்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ் வேர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் மீட் டுகெதர் அண்ட் தே கேன் சிட் அண்ட் ஹேவ் காஃபி. ஸோ அந்த மாதிரி பிளேஸை லான்ச் அப்படின்னு சொல்லுவோம். கம் த்ரூ டு த லான்ச். இப்போ வீட்டுக்கு யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா லான்ச் வழியாக அப்படியே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆர் வி ஹேட் காஃபி இன் த லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டலில் நாங்கள் லான்ச்சில் வச்சு நாங்கள் காஃபி குடித்தோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் போர்ச். போர்ச், இட் இஸ் அ ரூம் ஆர் கேலரி தட் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆர் பில்டிங். நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அந்த ஏரியாவை தான் இங்கிலீஷில் போர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், she was sitting on the porch after dinner. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு அவள் தலைவாசலில் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் காரிடர். காரிடர் அப்படின்றது, இப்போ இந்த ஹோட்டல்ஸ்லாம் 2 சைடு ரூம்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற நடைபாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரிடர் அப்படின்னு சொல்லுவோம். ஹி வாஸ் வெயிட்டிங் அட் த காரிடர். அவர் காரிடரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, that's it with the lesson today. I hope today you have learned some useful vocabulary. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடான ஒரு வேர்டு தான். 2 சைடு ரூம்ஸ் இருந்துட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற நடைபாதைக்கு காரிடர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி ரெண்டு சைடு சீட்ஸ் இருந்து அதுக்கு நடுவில் இருக்கிற நடைபாதையை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ். இந்த கேப் ஃபில் பண்ணுங்கள். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அண்ட் டேஷ் சீட் வென் ஐ ஃப்ளை. நான் ஃப்ளைட்டில் போகிறப்போ நான் எப்போவுமே இந்த சீட்டு தான் நான் புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஒன் இஸ் அ விண்டோ சீட் அண்ட் அதர் ஒன் இஸ் டேஷ்.
இது வந்து என்ன சொல்லுவோம், கோவில்களில் பிரகாரங்களில் இருக்கக்கூடிய இந்த 2 தூண்களுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவையும் நம்ம இது சொல்லலாம். அதே மாதிரி எஸ்பெஷலாக வந்து நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ that's it with the lesson today. If you like this lesson, don't forget to hit the like button. If you are not a subscriber, please go and subscribe to my channel. Meet you soon with another interesting lesson. Take care. Bye bye.